வைக்கலாமா? பெண்களுக்கு ஜும்மா தொழுகை உண்டா? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டால், ஒரு ஜமாத்து முடிந்த பிறகு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா இன்னொரு ஜமாத்து தொழுகை நடத்தலாமா என்று கேட்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து தொழுகையும் ஜும்மா தொழுகையும் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது, அனுமதி இருக்கிறது. ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை அவசியமாக இருக்கிறது, ஜும்மா தொழுகை அவசியமாக இருக்குது, கட்டாயம் வந்து ஆகணும். பெண்களுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அவங்க விரும்பினார்களே ஆனால் ஜும்மாவுக்கு வரலாம், விரும்பினார்களே ஆனால் ஜமாத் 5 வேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு வரலாம். இரவுல பகலில் எல்லா நேரங்கள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபி பெண்கள், எல்லா பெண்களும் வரல, ஆர்வமுள்ள ஒரு சின்ன நம்பரில் உள்ளவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள் இப்படி அனைவரும் வருவார்கள் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் பெண்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்கள் தடுக்காதீங்க, வந்தால் நீங்கள் அலோவ் பண்ணணும், தடுக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் ஜமாத் தொழுகைக்கும் வந்தார்கள் குறைவாக, அதே மாதிரி ஜும்மாவுக்கும் வந்தார்கள் குறைவாக. ஆனால் அவர்கள் வராமல் வீட்டில் தொழுவார்களே ஆனால் ஜும்மாவுக்கு பதிலாக லொஹரை தொழுது கொள்ள வேண்டும். ஜும்மாங்கிறது ஜமாத்தோட உரையோட ஹுத்பாவோட செஞ்சால் தான் அது ஜும்மா. வெள்ளிக்கிழமை இங்கே வந்து தொழுதார்களே ஆனால் அவங்களுக்கு ஜும்மா என்ற அடிப்படையில் 2 ரக்காத் என்ன செய்யணும், அவங்க தொழுது கொள்ள வேண்டும். அவங்க வர முடியல, வீட்டில் வேலையை பிள்ளைகளில் வச்சுருப்பாங்க, கவனிக்க முடியாது, வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் தொழ நினைச்சிங்க என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை தொழுதாலும் அவங்களுக்கு என்னது, ஜும்மா கிடையாது. வீட்டில் இருந்தால் லொஹர் தொழுதுக்கணும், 4 ரக்காத் என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு பதிலாக தொழுதுக்கணும். ஜும்மா தொழுதா லொஹர் கிடையாது, லொஹர் தொழுதா ஜும்மா கிடையாது என்கிற அடிப்படை வழங்கி கொள்ளணும். பெண்கள் வரலாம், நம்ம பள்ளியில் இங்கேயும் வருகிறார்கள், வருவதற்கு அனுமதிக்கிறோம். நம்முடைய மர்கஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பகுதிகளில் என்ன செய்கிறாங்க, ஜும்மாவுக்கு இடமில்லாத சில வறுமையான கிளைகளில் சின்ன இடம் வச்சுருப்பாங்க, அங்கே அந்த ஏற்பாடு செய்யாவிட்டாலும் அதிகமான கிளைகளில் வருவதை அந்த சுன்னத்தான முறையில் நம்ம அனுமதிக்கிறோம். இது ஒரு விஷயம். ஒரு ஜமாத்து தொழுகை முடிஞ்சிருச்சு, இப்போ இஷா தொழுகை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் லேட்டாக 4 பேர் வர்றாங்க, இன்னொரு ஜமாத்து நம்ம அந்த பள்ளியில் நடத்தலாமா அப்படின்னு கேட்டால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னு ஒருத்தர் லேட்டாக வர்றாரு. இதே மாதிரி இந்த கேள்வி கேட்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது, பதில் இருக்கிறது. அப்போ அவர் தாமதமாக என்ன செய்கிறாரு, வர்றாரு. வந்தவுடனே ரசூல் வந்து தொழுவ போகிறார், ஜமாத்து முடிஞ்சிருச்சு, அவர் தனியாக தொழுவ போகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவருக்கு யாராவது தர்மம் செய்கிறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. தர்மம்னு அவங்க சொன்னது காசை கிடையாது. என்ன சொன்னாங்க, என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு கேட்டால் அதை விளக்குறாங்க. அதாவது இவரோடு சேர்ந்து யாராவது தொழுது இவருக்கு தர்மம் செய்கிறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, அவர் தனியாக தொழுதாருன்னா ஒரு நன்மை கிடைக்கும், ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஆள் போய் அவரோட சேர்ந்துக்கிட்டாரே ஆனால் இப்போ ஜமாத்தா போயிடுது, இப்போ அவருக்கு 26 மடங்கு தர்மம் செய்யணும். நம்ம தனியாக தொழுகிற ஒரு ஆளோட நான் போய் சேர்ந்துக்கிட்டு தொழுதேன்னு சொன்னால் அவர் ஜமாத்துடைய நன்மை இப்போ அடைஞ்சிடுறாரு. நான் போய் சேரலைன்னா அவருக்கு 1 கிடைக்கும், நான் போய் சேர்ந்தா 26 கூட கிடைக்கும். அப்போ நான் தர்மம் செய்யணும் அவருக்கு. இந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உங்களில் யாராவது இவரோடு சேர்ந்து தொழுது இவருக்கு தர்மம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் முன் வர்றாரு, அவர் சேர்ந்து கொண்டு தொழுகிறார். அந்த ஒரு ஆள் ஏற்கனவே தொழுதவர் தானே சொல்ல போனால், அந்த ஒரு ஆள் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து ஜமாத் தொழுதவர் தான். அப்போ அடுத்தவருக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி தொழுதவங்களே நினைஞ்சிக்கலாம், ஒரு ஆளோட சேர்ந்து கொண்டு தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும்போது தொழுவாத 4 பேர் வந்தால் என் ஜமாத்தை வைக்கக்கூடாது. தொழுத ஒரு ஆள் தொழுவாத ஒரு ஆளை சேர்த்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஜமாத்தை நடத்தி அந்த நன்மை அடைய சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேர் தொழுகையில் ஜமாத்தை முடிஞ்ச பிறகு வந்தார்களே ஆனால் தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க சேர்ந்து தொழுகலாம், அதான் நல்லது. ஒரு பள்ளியில் ஆனால் மதுஹபுகளில் அனுமதிக்க மாட்டாங்க. பள்ளிவாசலில் பாத்தீங்கன்னா 2ஆம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. பல பள்ளிவாசல்களில் போர்டு 2ஆம் ஜமாத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஊக்குவிக்கிறாங்க. அதை இவங்க போர்டு போடுறாங்க, என்னது 2ஆம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. அது எப்படி நீங்கள் டைம் போட்டிருப்பீங்க, சில நேரத்தில் லேட்டாக வருவான் மனுஷன், அந்த டயத்துக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம போட்டாலும் மனித முறையில் ஏதாவது வேலை வெட்டினாலும் லேட்டாக போயிருப்பான், அவனுக்கே அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்க நீங்கள். அந்த அடிப்படையில் அதையும் மறுக்கிறாங்க, தப்பு. அது 2ஆம் ஜமாத் என்ன செய்யலாம், தாராளமாக தொழுகலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு.